Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு அப்சர்வர் வந்து போட்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெண்டு போட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.5 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஷிப் வந்து எங்கே ட்ராவல் ஆகிருக்குன்னா ஒரு சீல வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னுட்டு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஷிப்பில் இருந்து இன்னொரு ஷிப்புக்கு வந்து சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. சிக்னலை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்கன்னா ஏரில் டிரான்ஸ்மிட் பண்ணாமல் வாட்டரில் வந்து சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. இப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப அதுக்கு எதுக்கு செகண்ட் எவ்வளோன்னா டைமோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 செகண்ட். அதாவது அந்த சிக்னல் வந்து ஒரு போட்டில் இருந்து இன்னொரு போட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு மொத்தம் 3 செகண்ட்ஸ் டைம் எடுக்குதுன்னுட்டு கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த சவுண்டோடைய ஸ்பீடு வாட்டரில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பீடுங்கிறப்ப இங்கே வெலாசிட்டியுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் வெலாசிட்டி is equal to displacement divided by time இல்லைன்னா distance divided by time, ரெண்டுமே சிமிலர் தான். நான் distance divided by timeனே எழுதிக்கிறேன். இப்போ வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் கொடுத்தாச்சு. டிஸ்டன்ஸோட வேல்யூ எனக்கு 4.5 கிலோமீட்டர். 4.5 கிலோமீட்டரில் இருக்குது. எப்போதுமே வந்து வெலாசிட்டி ஸ்பீடு எல்லாமே மீட்டர் பர் செகண்ட், அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பர் செகண்ட் எதுலேயுமே வந்து யூனிட் வந்து இருக்காது. அதனால டிஸ்டன்ஸ் அதாவது டியோட வேல்யூ 4.5 கிலோமீட்டருங்கிறத நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து எழுத போகிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து எழுதுறதுக்கு 4.5 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 4500 மீட்டர்னுட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு டிஸ்டன்ஸ். அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 4500 டிவைடட் பை டைம் வந்து 3. இதை யூஸ் பண்ணி நான் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 4500ஐயும் 3யும் நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணனா 3 1s are 3 மீதி 1 இருக்குது. அப்படின்னா 3 5s are 15. மீதி இருக்கிற 2 ஜீரோஸையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வெலாசிட்டி வந்து எனக்கு வாட்டரோட வெலாசிட்டி அதாவது சவுண்ட் வந்து வாட்டரில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீட் ஆகுது டைம் ஆகுதுங்கிற பார்த்தோம்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1500 மீட்டர் பர் செகண்ட். இதான் வந்து அந்த சவுண்டோடைய ஸ்பீட் வாட்டரில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1500 மீட்டர் பர் செகண்ட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.